இதுல நீங்க ஆதரவு தெரிவிச்சதுனால வேளாண் சட்டத்துக்கு விவசாயிகள் பிரச்சனையை மத்திய அரசு கேட்க சொல்லி நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னு நான் சொல்றதை கேளுங்க. இப்ப விவசாயி, நான் தமிழ்நாட்டு விவசாயி, நான் எங்க ஆட்சி செய்யறாங்க தமிழ்நாடு, இங்க பாதிக்கிறதா நான் பார்க்கணும். இங்க தான் ஓட்டு போட்டு எனக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மாநிலத்தில் விவசாயிகள் பாதிக்கிறாங்க. இன்னைக்கு கரும்பு இருக்குது, எப்படி இன்னைக்கு கரும்பு போட்டு தானே எடுக்கிறீங்க, ஒப்பந்தம் போட்டு தானே எடுக்கிறாங்க. இன்னைக்கு விவசாயிகள் அந்த கரண் நடும் போதே நடவு செஞ்சுடுவாங்க. இத்தனை மாசம் கழிச்சு அந்த கரும்பை வெட்டி எடுத்துட்டு போறாங்க, ஒப்பந்தம். அது மாதிரி தாங்க. ஆக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு எதை கொண்டு வந்தாலும் சரியா இருக்கு, எதை கொண்டு வந்தாலும் விவசாயிக்கு நன்மை கிடைக்கும், அதை பார்க்க வேணும். இந்த முதலமைச்சர் ஒன்றும் தெரியாது, தெரிஞ்சா தானே தெரியும். ஏன்னா தலைவாசல்ல நமக்கு நாம திட்டம் கொண்டு வந்தாங்க. கரும்பு தோட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்க, நீங்க வெளியிட மாட்டீங்க, இதை கட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரீட் ரோடு போட்டு அந்த ரோட்ல போய் பார்த்த முதலமைச்சர் தானே அந்த முதலமைச்சர். சொல்ல பார்க்கல, விவசாயத்தை பற்றி அக்கி வேறு ஆணி வேற எனக்கு தெரியுங்க. நான் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் விவசாய பணியில் ஈடுபட்டு வரேன். சொல்லுங்களா, எல்லாமே அணு நீதியாவே எனக்கு தெரியும். அதனால விவசாயிகளை எப்பொழுதுமே அதிமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்டதே கிடையாது. புரிஞ்சுக்கங்க. அது அம்மா காலத்திலும் சரி, அதிமுக ஆட்சியிருக்காரு. இதுக்கு பின்னாடி நாங்க நல்லா பாருங்க, எந்தெந்த இடத்துல பாய்ச்சி சொல்லு நாங்க விளக்கம் கொடுக்கிறோம். இப்ப கூட 22% ஏற்படுங்க. நீங்க கேட்டு வாங்கணுங்க. எதிர்கட்சி தான் போய் போராடிக்கிட்டு இருக்குது. இப்ப கூட அதை கூட நிராகரிக்கப்பட்ட காரணத்தை கூட இன்னது வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. என்ன காரணத்துக்கு நிராகரிக்கப்பட்டதுன்னு வெளியில வரணும்ல. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த அரசாங்கம் தான். உரிய முறையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நிலை உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தா இந்த பிரச்சனையை வந்திருக்காரு. சார் அன்னைக்கு அங்கேயே சொல்லிட்டு தான் வந்தேன். நாங்க எப்பொழுதுமே அது யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதிமுக கொண்டு வரும். நல்லா புரிஞ்சுக்க. இவங்க மாதிரி ஜால்ரா போட கட்சி அதிமுக கட்சியில் அதிமுக அரசாங்கம் இல்லை. இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்ததுங்க. அடிக்கடி தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறேன், பத்திரிகையாட்டு சொல்லியிருக்கிறேன். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாமம் செய்யப்பட்டது. அப்ப நாங்க பாரதிய ஜனதாவோட அதிமுக கூட்டணி இருந்தது. 22 நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சு, நீண்டகால பிரச்சனை அது. அந்த உச்சநீதிமன்றத்தின் மூலமாக நமக்கு ஒரு தீர்வு காண்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அதை முறைப்படுத்த காலதாமம் செய்த காரணத்தில் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கணுங்க. ஒரு நாள் உங்களால் நாடாளுமன்றத்தை முடக்க முடிஞ்சுதா? நீட் பிரச்சனை பேசுனீங்க, போய் நாடாளுமன்றத்தில் பேச முடிஞ்சுதா? பேசுனா நீங்க செய்த ஊழல்லாம் வெளியில் பயம், அச்சம். ஏன் நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் இருக்கீங்களா? எப்பொழுது பார்த்தாலும் நாடாளுமன்றத்தில் 101% வெற்றி பெற்று மாறு திட்டினா பத்தாது. ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்யணும். 39 நாடாளுமன்றம் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த 39 நாடாளுமன்ற மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, அந்த விவசாயிகள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு மத்திய அரசு போராடி வாதாடி பெறுவதற்கு தான் நீங்க உங்களை எலெக்ட் பண்ணிருக்கிறாங்க. ஆனா அதை மறந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க செய்ய வேண்டியதை நாங்க செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நாங்க அதுக்குள்ள கவலைப்படல. ஏன்னா மக்களுக்காக இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசு செயல்படுது என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன். அரசியல் இன்னைக்கு கூட ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக ஒன்றிணைய அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து தினகரனும் அண்ணாமலையும் பேசி வருவது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அரைச்சப்பாவே அரைக்கிறீங்க. இதெல்லாம் காலம் கடந்து முடிந்து விட்டது. சார், எஸ்ஐஆர்ல வெளி மாநில வாக்காளர்களை இதுல பதிவு பண்ணி ஒரு முறைகேடு நடத்த போறதா குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி 869 பேர் தான் வெளிமாநில வாக்காளர்கள் பதிவு செய்திருக்காங்க. குறிப்பா 50% முடிஞ்சிருச்சுன்னு இப்ப ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. சரி, இங்க யாரு இந்த தமிழகத்தை ஆளுகின்ற கட்சி யார் ஆட்சி செய்யறாங்க? குற்றச்சாட்டு யார் குற்றச்சாட்டு சொல்றாங்க? என்னங்க வேடிக்கையா இருக்குது. நாங்க சொல்லணும் பரவாயில்ல. எஸ்ஐஆர் பணி நடக்கக்கூடாது. எஸ்ஐஆர் பணி நடைபெற்றால் இறந்தவர் வாக்குகள் வாக்காளர் பட்டியலிருந்து எடுக்கப்பட்டு விடுவார்கள். வீடு மாறி வேற இடத்துக்கு போனவங்க, குடிபெயர்ந்தவங்க அதை நீக்கிடுவாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் பாத்தீங்கன்னா 20,000 to 40,000 வாக்குகள் நீக்கப்பட வேண்டிய வாக்காளர் பட்டியல் நீக்கப்பட வேண்டிய சூழல் இருக்குது. இதையெல்லாம் இருந்தா தான் இந்த வாக்காளர்களை பயன்படுத்தி இறந்தவர்களெல்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை இருக்கோ. அது திமுக கை வந்த கலை. அதனாலதான் துடிக்கிறாங்க. எஸ்ஐஆர் வரக்கூடாது, எஸ்ஐஆர் வரக்கூடாதுங்கிறாங்க. எஸ்ஐஆர்ல என்ன பிரச்சனை இருக்குது? நீங்க தான் ஆளுங்கட்சி, நீங்க போட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் ஆட்சி இருக்காங்க. அவர்கள் தான் இந்த பொறுப்பெடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இங்க இருக்கின்ற அரசு அலுவலர்கள் தான் இன்னைக்கு பிஎல்ஓ நியமிக்கப்பட்டிருக்குது.
இத்தனையும் சொல்லிட்டு திமுக காரன் தான் வீடு வீடா நின்றுக்கிட்டு காவலிச்சிட்டு இருக்கிறான். நாங்க தாங்க அதை சொல்ல வேணும். இந்த திமுக அரசாங்கம் வேணுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு இந்த அதிகாரிகளை பயன்படுத்தி பிஎல்ஓவை பயன்படுத்தி கட்டுக்கட்டா அந்த படிவத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் டெல்லியில் புகார் செஞ்சு நாளை மேலே வர இருக்கிறான்னு நினைக்கிறேன், கருதுறேன். அவள் வந்து இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட் வீடுல இவர்களே அந்த பிஎல்ஓட்ட வாங்கி இவர்களே கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. இப்படி முறைகேடு நடந்துகிட்டு இருக்குது. இதையெல்லாம் களைய வேண்டும். நேர்மையான முறையில் உண்மையான வாக்காளர் பட்டியல் இடம்பெற வேண்டும். உண்மையான வாக்காளர் தான் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அமைச்சர் நாசர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஒரு நிகழ்ச்சியில பேசும்பொழுது அதிமுகவினர் வந்து துரோகத்தின் உச்சகட்டம் அப்படின்னு ஒரு பதிவு சொல்லியிருக்காரு. பாவம் என்ன பண்றது, கல்லெடுத்து அடிக்கிற மந்திரியெல்லாம் மந்திரியா வச்சுட்டு அப்படித்தான் பேசுறோம். கல் எடுத்துக்கிற மந்திரிகளா, மக்கள் மீது கல் எடுத்து எரிகிற மந்திரி எப்படிப்பட்ட மந்திரி? அவர் பேச்செல்லாம் ஏங்க கேட்பான? அப்படிப்பட்ட மந்திரி தான் தமிழ்நாட்டில் மந்திரியா இருந்து நாட்டையே குட்டிச்சோராக்கிட்டு இருக்காங்க. அனைத்து ஊடகங்களுக்கு பத்திரிகைகளுக்கு நன்றி, வணக்கம்.